எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாய். ருசியான பூண்டு ஊறுகாயை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பூண்டு 2 கப்பு உரித்து வச்சது, நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. செக்கு நல்லெண்ணெய் 2 கப்பு, புளி பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கு ஏற்ப, மிளகாய் பொடி 1/2 கப்பு, வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு பொடி வெந்தய பொடி ரெண்டும் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கோம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்குறோம். செக்கு நல்லெண்ணெய் குறிப்பிட்ட அளவு எடுத்து ஊற்றிட்டோம். ஊற்றுனதில் கடுகு தாளிச்சாச்சு. இப்போ வெள்ளைப்பூடை போட்டிருக்கோம். பெருசாக இருந்ததுன்னா நீள் வாட்டரில் நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ புளி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. செக்கு நல்லெண்ணெய், இந்த எண்ணெய் பொங்கி வருது. இப்போ நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், ஏன்னா அதனுடைய பச்சை வாடையும் போகணும். இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதக்குறோம். இப்படி முழுசாக எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் இப்படி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு மசிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொடி வச்சுருந்தோம்ல, பச்சை பொடிங்க, அது ரெண்டும் சேர்த்துட்டோம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த வெல்லம் சேர்த்தோன்னா கொஞ்சம் பளபளப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். நாட்டு பூண்டு தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பூண்டோட சைஸு பெருசாக இருந்துச்சுன்னா நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக. அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கடைசி வரைக்கும் வதக்கணும். ஆயில் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் இந்த ராவா பொடி வச்சுருக்கோம்ல, கடுகு வெந்தயம், அதையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டு இறக்கணும். வெல்லம் டேஸ்ட்டு பேலன்ஸ் செய்யும். அதோட நல்லெண்ணெய் உப்போட ப்ரிசர்வேட்டிவாகவும் பயன்படும். தயிர் சாதம் தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷன். வயிறு உப்புசம் பொறுமல் தீந்துரும். வாயு உபத்திரவம் சரியாகும். மலச்சிக்கலும் சரியாகும். ருசியான ஊறுகாய் மட்டுமல்ல, ஆரோக்கியமான பூண்டு ஊறுகாயை செய்து ருசியுங்கள். நன்றி, வணக்கம்.